Don't forget to like, subscribe and share the videos. Welcome to Ganesh IAS Academy. In this video, we are going to discuss a topic which is relevant for the upcoming 2025 CSE prelims. Okay, so the topic was nafithromycin. So as per the topic, we can know it's a kind of drug. Okay, so it's end with the mycin. Mycin is end mostly with the drug related topic. Okay, so the nafithromycin என்ன வகையான ட்ரக் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம், எதனால யூஸ் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம், at the same time இதோட யூசேஜஸ் என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். ஓகேவா? So let's see. So this is a news article. Dr. Jitendra Singh announced a soft launch of India's first indigenous antibiotics, azithromycin, to combat drug resistance. ஓகேவா? So இதுதான் ஃபர்ஸ்ட் இந்தியா இண்டிஜினியஸா யூஸ் நமக்கு வந்து ஃபவுண்ட் பண்ண ஒரு ஆன்டிபயோட்டிக். ஓகேவா? azithromycin. ஸோ அதை நோட் பண்ணி வச்சுக்கணும், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்தியாவோட ஃபர்ஸ்ட் இண்டிஜினியஸ்ல நமக்கு வந்து மேக் பண்ண ஒரு ஆன்டிபயோட்டிக். ஓகேவா? அதோட நேம் வந்து azithromycin சொல்லி நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். மேபி பிலிம்ஸ்ல கூட கேட்கறான சான்சஸ் இருக்கு. In a groundbreaking step for India's biotechnology sector, Union Minister Dr. Jitendra Singh today formally launched their first indigenous antibiotic, azithromycin-resistant infection. ஓகேவா? ஸோ வந்து மோஸ்ட்லி எதுக்காக கொண்டு வராங்கன்னா, அந்த ட்ரக் ரெசிஸ்டன்ட் இருக்கக்கூடிய அந்த வைரல் எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து டீல் பண்றதுக்காக தான் அந்த azithromycin வந்து நம்மளுக்கு வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? So let's see what is azithromycin. So it is an antibiotic. Okay, so antibiotic it is a kind of a drug used to combat with the bacteria and the other kind of viruses. Okay, so it's an antibiotic which has been developed with the support of Biotechnology Industry Research Assistance Council. So this is also very very important. We have to note that. So எந்த இன்ஸ்டிடியூஷன் வந்து இது வந்து ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ டெவலப் பண்ண யாருன்னா பயோடெக்னாலஜி இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் அசிஸ்டன்ட் கவுன்சில். ஓகே, so it is the brought in the market under the trade name of Mignav. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி லோக்கல் நேம் வந்து நமக்கு வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். இது வந்து மிக்னாஃப் அப்படிங்கிற ஒரு நேம்ல தான் என்ன பண்றாங்கன்னா, இது வந்து நம்மளுக்கு வந்து மார்க்கெட்டுக்குள்ள வந்து கொண்டு வராங்க. ஓகே, மிக்னாஃப் டேப்லெட் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இட் இஸ் த கண்ட்ரிஸ் ஃபர்ஸ்ட் இண்டிஜினியஸ் டெவலப்ட் ஆன்டிபயோட்டிக் aimed at tackling antimicrobial resistance. ஓகேவா? ஸோ ஆன்டிமைக்ரோபியல் ரெசிஸ்டன்ட்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா, இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃபீவரே வருது, இல்லைன்னா ஒரு கோல்டு வந்து வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த கோல்டுக்கு நமக்கு வந்து ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஒரு வைரஸ் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த வைரஸ் வந்து நம்ம காமெண்ட் பண்ணுறா கரெக்டான டோசேஜ்ல வந்து என்ன எடுக்கணும்னா, அந்த டேப்லெட்ஸ் எல்லாமே எடுக்கணும். சப்போஸ் அந்த டோசேஜ் வந்து மாறுது அப்படின்னா, மேபி வந்து கம்மியா எடுக்கிறீங்க இல்லைன்னா அதிகமா எடுக்கிறீங்க அப்படின்னா, அந்த பர்டிகுலர் வைரஸ் வந்து என்ன பண்ணிருக்கா, அதுக்கு வந்து அடாப்ட் ஆயிரும். அந்த மாதிரி அடாப்ட் ஆகிறப்ப என்ன பண்ணணும், அது வந்து சூப்பர் பக் அப்படிங்கிற ஒரு நேம் வந்து வந்துடும். ஓகே, ஸோ இந்த சூப்பர் பக் அப்படின்னு என்னன்னா, அது வந்து அந்த ட்ரக்குக்கோட ரெசிஸ்டன்ட் இருக்கக்கூடிய ஒரு கேப்பபிலிட்டி வந்து அதுக்கு வந்து கிடைச்சிரும். ஓகேவா? ஸோ அந்த கேப்பபிலிட்டி இருக்கிறப்ப நீங்க வந்து என்னதான் ஒரு அடிஷனல் நீங்க வந்து டேப்லெட் எடுத்தாலுமே வந்து அது வந்து உங்களுக்கு வந்து கியூர் ஆகாது. ஓகேவா? ஸோ அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ட் இருக்கக்கூடிய கைண்ட் ஆஃப் வைரஸஸ் இல்லைன்னா பாக்டீரியா ஃபங்கை எதுனா கூட இருக்கலாம். ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து இதுக்குள்ள வரும். தே கால்ட் அஸ் அ சூப்பர் பக். ஓகேவா? ஸோ நீங்க வந்து பிலிம்ஸ்ல கூட மேபி டெர்மினாலஜில கொஸ்டின் வந்து கேட்கலாம். சூப்பர் பக் இஸ் ரிலேட்டட் டு வாட் அப்படின்னு சொல்லி கேட்டான் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து இட் இஸ் ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ட் வைரஸஸ் ஆர் த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். ஓகேவா? அதுதான் வந்து சூப்பர் பக் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, ஸோ திஸ் இன்னோவேஷன் இஸ் டிசைன் டு ட்ரீட் கம்யூனிட்டி அக்யூர்டு பாக்டீரியா நிமோனியா. ஓகேவா? ஸோ இது மெயினா எதுக்காக கொண்டு வராங்கன்னு சொல்லி பாக்குறப்ப நிமோனியா வந்து ஃபைட் பண்றதுக்காக தான் கொண்டு வராங்க. ஸோ நிமோனியானா என்ன சொல்லி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, வி ஹேவ் லங்ஸ். ஓகேவா? ஸோ இந்த லங்ஸ் இருக்கு பாக்குறப்ப நார்மல் கண்டிஷன்ல வந்து ஒரு மாதிரி ஒர்க் பண்ணும். இந்த மாதிரி நிமோனியா வந்தப்ப வேற மாதிரி ஒர்க் பண்ணும். அந்த நிமோனியா வந்துருச்சு அப்படின்னா நமக்கு வந்து லங்ஸ்ல என்ன பண்ணா இன்ஃபிளமேஷன் ஆகும். இன்ஃபிளமேஷனா அந்த வந்து வீக்கம் ஏற்படும். இப்போ அந்த இன்ஃபிளமேஷன் வந்து நடக்கிறப்ப என்ன பண்ணும்னா, நம்மளுக்கு வந்து அந்த ஏர் இருக்கக்கூடிய அந்த சாக்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஏர் சாக்ஸ் வந்து என்ன பண்ணா டைட் ஆகும். டைட் ஆகிறப்ப உங்களுக்கு என்ன பண்ணும்னா, அந்த மாதிரி பிரீத் பண்றதுக்கு வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் பண்றது அந்த பர்டிகுலர் நிமோனியா. ஓகேவா? ஸோ அதை வந்து ஃபைட் பண்றதுக்காக தான் மெயினா அந்த azithromycin வந்து they are going to launch. ஓகேவா? ஸோ azithromycin's efficacy stands out. It's a targets both typical and atypical pathogens. Okay, so it's a fight against both typical and the atypical pathogens. Okay, so the difference is typical pathogens we have cell wall. Okay, and the atypical pathogens do not have a cell wall. Okay, so bacteria, viruses, fungi எதனால இருந்தாலுமே அவங்க வந்து செல் வால் இருக்கணும், அதனால செல் வால் வந்து இருக்காது. ஸோ அதை டிஃபரன்ஷியேட் பண்ணி தான் டிபிக்கல் அண்ட் ஏடிபிக்கல் பேத்தோஜன் சொல்லி அவங்க வந்து மென்ஷன் பண்றாங்க. ஸோ அதை ரெண்டுமே வந்து சேர்த்து ஃபைன் பண்றதுக்காக azithromycin வந்து யூஸ் பண்ண போறாங்க. ஓகே, so the antibiotic has minimal gastrointestinal side effect, no significant drug interaction, and remains unaffected by the food, making it versatile option for the patient. ஓகேவா? ஸோ நார்மலா வந்து வேற ஏதாச்சும் ஒரு மெடிசன் எடுக்கிறோம் இல்லைன்னா ரொம்ப டோசேஜ் வந்து அதிகமாக எடுக்கிறோம் அப்படின்னா அது நமக்கு வந்து இன்டெஸ்டைன்ல வந்து நம்மளுக்கு வந்து
ஒரு சைடு எஃபெக்ட் வந்து கிரியேட் பண்ணும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி எதுவுமே வந்து நெஃபித்ரோமைசின் வந்து பண்ணாது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து மென்ஷன் பண்றாங்க. அண்ட் தென் இது வந்து வேற எந்த ட்ரக் கூடயும் வந்து நம்மளுக்கு வந்து அந்த ரியாக்ஷன் வந்து நடக்காது. அட் த சேம் டைம் வந்து அன்அஃபெக்டட் பை த ஃபுட். ஓகேவா? ஸோ ஃபுட் எந்த மாதிரி எடுத்தாலுமே அது வந்து அஃபெக்ஷன் வந்து ஆகாது. ஓகே, ஸோ இந்த மாதிரியான கேப்பபிலிட்டிஸ் வந்து நெஃபித்ரோமைசின் வந்து கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ இட் ஆஃபர்ஸ் 10x efficacy with just 3 doses to combat drug resistant pneumonia. ஓகே, ஸோ நார்மலாக இருக்கக்கூடிய நிமோனியாவுக்கு எடுக்கக்கூடிய அந்த டேப்லெட்ஸை விட இது வந்து 10% வந்து அந்த 10x, ஓகேவா, அந்த 10 மடங்கு வந்து அது வந்து எஃபிகசியா வந்து ஒர்க் பண்ணுது. ஓகே, 3 டோசேஜ் எடுத்தாலுமே வந்து நம்மளுக்கு வந்து இது வந்து ஆல்மோஸ்ட் வந்து ரொம்ப எஃபெக்டிவா இருக்குன்னு சொல்லி அவங்க வந்து ஃபைன் பண்ணிக்கிறாங்க. ஓகே, ஸோ நெஃபித்ரோமைசின் பத்தி நம்ம பார்த்தோம். அது டைப்பா இருக்கக்கூடிய யூபிஎஸ் பிவிக்யூல வந்து நம்மளுக்கு வந்து கேட்டிருக்காங்க இந்த நம்ம டிஸ்கஸ் பண்ண டாபிக்லேயே பத்தி. ஓகேவா, 2019 கேட்டிருக்காங்க. ஸோ கொஸ்டின் இஸ் which of the following are the reasons for the occurrence of multi-drug resistance in microbial pathogens in India? ஓகே, ஸோ எதனால வந்து அந்த மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ் வந்து அந்த பாக்டீரியாக்கு வந்து கிடைக்குது அந்த மல்டி ட்ரக் யூஸ் பண்றதுனால அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து ஸ்டேட்மெண்ட் என்னன்னா ஜெனடிக் ப்ரீடிஸ்போசிஷன் ஆஃப் சம் பீப்புள் டேக்கிங் இன்கரெக்ட் doses of antibiotics in pure diseases, using antibiotics in livestock farming, multiple chronic diseases in some people. ஸோ கரெக்டான ஆன்சர் என்னவோ நீங்க தெரிஞ்சிருச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்ஸ் வந்து போடுங்க, நானும் உங்களுக்கு வந்து கரெக்டா பின் பண்ணி வைக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்த்தோம்னா நெஃபித்ரோமைசின் பத்தி பார்த்தோம். ஸோ நெஃபித்ரோமைசின் இண்டிஜென்ஸ்லி பில்ட் ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் ட்ரக். ஓகேவா? ஸோ அது வந்து முக்கியமா தெரிஞ்சு வச்சுக்கணும். இது வந்து யார் பில்ட் பண்ணாங்கன்னு சொல்லி தெரிஞ்சு வச்சுக்கணும். அண்ட் இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி மற்ற ட்ரக் கூட வந்து இது வந்து ரியாக்ஷன் ஆகாது, அன்அஃபெக்டட் பை ஃபுட். ஓகேவா? ஸோ வந்து எதுக்காக கொண்டு வராங்கன்னா நிமோனியா வந்து க்யூர் பண்றதுக்காக தான் மெயினா வந்து கொண்டு வராங்க. ஸோ நிமோனியா பத்தி நம்மளுக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ அதோட ஃபங்க்ஷன்ஸ் ஏடிபிக்கல் அந்த டிபிக்கல் பேத்தஜன்ஸ் ரெண்டுக்கும் சேர்த்து கியூர் பண்ற மாதிரி தான் இது வந்து நம்மளுக்கு வந்து லான்ச் பண்றாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாமே நமக்கு வந்து பார்த்து வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ இந்த நெஃபித்ரோமைசின் டேப்லெட் இல்லைன்னா ட்ரக் பத்தி உங்களுக்கு வேற ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்ஸ்ல வந்து கண்டிப்பா போடுங்க, நான் வந்து ரிப்ளை பண்றேன். ஓகேவா? ஸோ see you in the next video. Until then, bye from Ganesh IAS Academy. Thank you.